ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி பிரீத்தி. இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள் கிச்சன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது. நைட்டு டின்னர் பண்ணலை, ஸோ அப்படியே டைம் ஆகிடுச்சின்னு விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் வெசல் எல்லாம் டிஷ் வாஷ்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலே வந்து கிச்சடி, ரவா கிச்சடி தான் பண்ண போகிறேன். எப்பயும் போல் வந்து சிம்பிளாக பண்ணி போர் அடிச்சிச்சு. சரி இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு நிறையவே மீறும். ஆக்சுவலி டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா இன்னும் சாப்பிட்ணும் போல் இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ரவை. ஸோ இந்த சைடு வந்து ஹஸ்பண்டுக்கு காஃபி போடலான்னு பால் வச்சுருக்கேன். நல்லா ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஹஸ்பண்டுக்கு வந்து கீ ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதனால் வந்து நான் ரவை பண்ணும் போது ஊற்றாமல் இப்போ வறுக்கும் போதே நம்ம ரவையிலே வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பபிள்ஸ் இல்லாமல் நல்லா வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ரவை வந்து நல்லா வறுத்துருச்சு. ஸ்மெல் வந்து சூப்பராக வரும். நம்ம அந்த வறுக்கிற டைமில், அதாவது நல்லா வறுத்துருச்சு அப்படின்னா நல்லா ஸ்மெல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நம்ம கிச்சடிக்கு வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஆனியன், தக்காளி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்மளோட ரவையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரவையை வந்து எடுத்து வச்சாச்சு ஒரு பிளேட்டில். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து நம்மளோட பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் வந்து பிரியாணி ஸ்பைஸ் இருக்கும்ல அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து வெங்காயம்லாம் வதக்கி ஒரு பாதி ப்ராசஸ் தண்ணி ஊற்றுற வரைக்கும் வந்துருச்சு. பார்த்தா கேஸ் காலி ஆகிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, என்னடா நம்ம ஒரு யூடியூப்க்கு ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு காஃபிலாம் போட்டாச்சு. ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஸ்மெல் வர வரைக்கும். அதுதான் என்னாச்சு அப்படின்னா, கேஸு தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ் புக் பண்ணிவிட்டு கால் பண்ணி அவங்களுக்கும் சொன்னோம். ரெகுலராக வரவங்க தான், ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் வந்தாங்க. 1/2 அன் ஹவர் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நல்ல வேளை நான் ரவையை வந்து உள்ளே தண்ணியில் ஆட் பண்ணல, அப்படின்னா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிருக்கும் நான் இவ்வளோ நேரம் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா நான் வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் தண்ணி ஊற்றிட்டேன், ரவை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆக வேண்டியது. பட் கேஸ் காலியானதுனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அட்லாஸ்ட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. நான் பண்ண இதே சேம் மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தாலும் அது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கியாச்சு. அது கூட வந்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதோ சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக. தக்காளியுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே. ஆக்சுவலி வந்து நான் வெஜிடபிள்ஸ் எப்போது நான் இந்த மாதிரி அதாவது வெஜிடபிள் ரைஸு இந்த மாதிரி மேகி கூட ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த மாதிரி பண்ணாலுமே தனியாக வந்து வேக வச்சு எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி நம்ம இது 2 வேலையாக இருக்கே, நம்ம இதுக்குள்ளே போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போட்டு பண்ணேன். பட் இது டைம் சேவிங் அப்படின்னு சொல்கிறத விட இதுவுமே கொஞ்சம் எனக்கு ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்தது. இதே நான் தனியாக பாயில் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக எனக்கு முடிஞ்சிட்ருக்கும். பாத்திரம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், பட் ஆனால் ஒர்க் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு தனியாக நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரவைக்கு வேக வைப்போம்ல அந்த தண்ணி அதுக்கப்புறம் தான் ஊற்றினேன். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வேகணுன்றதுக்காகவே கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. தேவையான அளவு நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் பட்டாணி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டு. ஏன்னா கிச்சடினாலே பட்டாணி இருக்கும். நான் வந்து பட்டாணி சொல்ல மறந்துட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கும்போது. ஸோ கிச்சடி கூட சட்னி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் நாங்கள் எப்பயும் போல் வேர்க்கடலை, உடச்ச கடலை, காஞ்ச மிளகா,
அதெல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு கொஞ்சமாக சட்னியும் அரைச்சி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா நான் ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன். பாருங்கள், நம்ம மசாலாஸ்லாம் வந்து இதுவாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் தான் வந்து திடீர்னு பார்க்குறேன் ஸ்டவ் எரியவே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, என்ன ஸ்டவ் எரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த சைடில் வந்து நம்மளோட சட்னிக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்னி. லக்கிலாம் இப்போ வந்து இந்த சட்னி வந்து ரொம்பவே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது வந்து கேஸ் வந்ததுக்கப்புறம் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணது. எப்படி பாருங்கள், நல்லா கொதிச்சு வருதா. இந்த டைமில் வந்து எனக்கு ஒரே ஹேண்டில் பண்ணுறதுனால ரவை ஆட் பண்ணும் போது என்னால் கேப்சர் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், நான் ரவையை நல்லா ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆக்சுவலி ரவையை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக ஆனால் கூட நம்மளோட இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கரெக்டான அளவு ஊற்றணும். ஒரு டம்ளருக்கு நான் வந்து 2.25 டம்ளர் தண்ணி வைப்பேன். கொஞ்சமாக வந்து நெய்யில் வந்து முந்திரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி செஞ்சு வச்ச இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட இது வந்து உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. பிசு பிசுன்னு கையில் ஒட்டக்கூடாதுங்க, பேஸ்ட் மாதிரிங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த மாதிரி இதில் போட்டு கப்பில் போட்டு கொட்டினோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கேக் மாதிரி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. இங்கே பாருங்கள், ஹஸ்பண்டும் பாப்பாவும் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. சடனாக போனோன்னே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.